இந்த லட்சியத்தை நோக்கி இருக்கின்ற ஒரு சந்தர்ப்பத்திலும் எனது வாக்கை நிச்சயமாக உங்களைப் போல அந்த விடுதலைக்காகவே நான் கொடுப்பதற்கு தீர்மானிப்பவனாக இங்கே வந்திருக்கின்றேன் என்பதை நான் தெளிவாக கூறுவதைப் போல நீங்கள் அவ்வாறு சஜித் பிரேமதாசவுக்கு அளிக்கின்ற ஒவ்வொரு புள்ளடியும் எங்களுக்கான பாடசாலை அல்லது புத்த விகாரைகள் அமைப்பதற்கு நீங்கள் அடித்தளம் விடுகின்ற கல்லாக அது மாறும். அதுபோன்றுதான் இப்பொழுது இருக்கின்ற ரணில் விக்ரமசிங்க அவர்களை நாங்கள் ஆதரிப்போமாக இருந்தால், ரணில் விக்ரமசிங்க அவர்கள் 2004ஆம் ஆண்டு தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தின் போராட்டத்தை இரண்டாக உடைத்தவர் என்று அவரே பெருமைப்படுகிறார். அவரை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இருக்கக்கூடிய அனுபவ் குமார திசநாயக் அவர்களை பற்றி கூற வேண்டிய அவசியமில்லை. அவர்தான் இணைந்த வடகிழக்கை பிரித்த வரலாறு இருக்கின்றது. இந்த யுத்தம் இடம்பெறுகின்ற போது முள்ளிவாய்க்காலில் இறுதிப் போரில் பல இளைஞர்களை அவர் கட்சியூடாக அனுப்பியதாக ஒரு குற்றச்சாட்டு இருக்கின்றது. செம்மலையிலே ஒரு குழி ஒன்று கிண்டப்படுகிறது, புகழ் குழி ஒன்று கிண்டப்படுகிறது. அதுக்குள் இருந்து 38-40 பொம்பளை பிள்ளைகளுடைய எலும்பு கூடுகள் வருகிறது. எல்லா எலும்பு கூடுகளும் என்ற வகையான ஒரு எலும்பு கூடுகள் காட்டப்படுகிறது. வணக்கம் அன்பான தாயக உறவுகளே, விகேயின் தாயகம் என்னும் யூடியூப் சேனலுடாக உங்களுடன் இணைந்திருப்பது என்றும் உங்களுடன் நைனிஸ். இன்றைய தினம் கிளிநொச்சி நகரிலே நடைபெற்ற தமிழ் பொது வேட்பாளர் அரியநேந்திரன் அவர்களுடைய தேர்தல் பரப்புரை கூட்டத்தின் முக்கிய நிகழ்வுகளின் பதிவுகளோடு தற்போது நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். வாருங்கள், முன்னே வருகிறது அமர்ந்து இந்த நிகழ்வுகளை சிறப்பிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றோம். பொதுச்சுடரினை ஏற்றி வைத்து தேசிய விடுதலைக்காக 2 நிமிட நேர அகவணக்கம் செலுத்துவோம். அறத்தமிழ் அழகே போற்றி, அழித்தமிழ் கனவே போற்றி, உலத்தமிழ் புகழே போற்றி, குலத்தமிழ் உணர்வே போற்றி, உயிர்த்தமிழ் உறவே போற்றி, உரத்தமிழ் பயிரே போற்றி, திசைத்தமிழ் விழியே போற்றி, வினைத்தமிழ் விடையே போற்றி, இனத்தமிழ் இசையே போற்றி, இருந்தமிழ் திசையே போற்றி, புவித்தமிழ் துயரை நீக்கும் புலித்தமிழ் சுடரே போற்றி, மாவீரர் மரமே போற்றி, மரத்தமிழ் அரணே போற்றி. வைக்குமாறு அன்பாக வேண்டிக் கொள்கின்றோம். இணைந்து மங்கள விளக்கினை ஏற்றி வைப்பதற்காக ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியுடைய
தலைவர் மதிப்பார்ந்த சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களை அன்பாக அழைக்கின்றோம். இணைந்து மங்கள விளக்கினை ஏற்றி வைப்பதற்காக தமிழ் தேசிய கட்சியினுடைய ஸ்தாபகர்களில் ஒருவர் ஸ்ரீகாந்த் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இணைந்து மங்கள விளக்கினை ஏற்றி வைப்பதற்காக ஜனநாயக போராளிகள் கட்சியினுடைய பேச்சாளர் துளசியலன் அவர்களை மங்கள விளக்கினை ஏற்றி வைப்பதற்காக அழைக்கின்றோம். இணைந்து மங்கள விளக்கினை ஏற்றி வைப்பதற்காக கிளிநொச்சி மாவட்ட வர்த்தக சங்க தலைவரை விஜய சிங்கம் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இணைந்து மங்கள விளக்கினை தலைவரை மங்கள விளக்கினை ஏற்றி வைப்பதற்காக அன்போடு அழைக்கின்றோம். போராளிகள் நலன்புரி சங்கம் சார்பில் ஒருவரை மங்கள விளக்கு ஏற்றி வைப்பதற்காக அன்போடு அழைக்கின்றோம். இணைந்து மங்கள விளக்கினை ஏற்றி வைப்பதற்காக தாயக செயலடி சார்பில் ஒருவரை மங்கள விளக்கினை ஏற்றி வைப்பதற்காக அழைக்கின்றோம். இணைந்து மங்கள விளக்கினை ஏற்றி வைப்பதற்காக கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் இணைப்பாளராக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற சிவமோகன் அவர்களை மங்கள விளக்கினை ஏற்றி வைப்பதற்காக அழைத்திருக்கின்றோம். எங்கள் உயிரிலும் மேலாளர் பொதுமக்கள் சார்பில் ஒருவரை மங்கள விளக்கினை ஏற்றி வைப்பதற்காக அன்புரிமையோடு அழைத்திருக்கின்றோம். இந்த மங்கள விளக்கினை ஏற்றி வைப்பதற்காக தற்போது பரந்தன் பிரதேசத்தினுடைய வர்த்தக சங்கத்தின் தலைவர் உங்களை மங்கள விளக்கினை ஏற்றி வைப்பதற்காக அன்போடு அழைத்திருக்கின்றோம். இதுவரை நேரம் மங்கள விளக்கினை ஏற்றி வைத்து பெருந்தகைகளுக்கு நன்றிகளை தெரிவித்து தொடர்ந்து கிளிநொச்சி மாவட்ட பொறுப்பாக இருக்கின்ற ஜெயசித்ரா அவர்களையும் வரிந்து காணாமல் ஆக்கப்பட்ட சங்கத்தினுடைய தலைவி கலாரஞ்சினி அவர்களையும் கிளிநொச்சி மாவட்ட வர்த்தக சங்கத்தினுடைய தலைவர் இலங்கை ஜனாதிபதி தேர்தல் தமிழினம் காக்க தன்னை தமிழ் பொது வேட்பாளராக இங்கே எங்கள் முன்னே அவதரித்திருக்கின்ற திரு பாவண்ணா அரியநேத்திரன் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்றுக் கொண்டு அடுத்ததாக பல்வேறு குழப்பங்கள் பல்வேறு இன்னல்களுக்கு மத்தியில் கட்சி இருந்தாலும் தமிழ் பொது வேட்பாளர் தமிழ் மக்களுக்கும் இக்காலத்திற்கும் தேவை என்று உணர்ந்து இலங்கை தமிழரசு கட்சியின் பெரும் தலைவர் மாமிசோ சேனாதிராசா அவர்களையும் வருக வருக என வரவேற்றுக் கொண்டு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களாகவும் இபிஆர் கட்சியினுடைய தலைவராகவும் இருக்கின்ற சுரேஷ் பிரேமச்சந்திரன் ஐயா அவர்களையும் வருக வருக என வரவேற்றுக் கொண்டு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சட்டத்தரணி தமிழ் பொது கட்டமைப்பிலே அங்கம் வகித்துக் கொண்டிருக்கின்ற நான் ஸ்ரீகாந்தா ஐயா அவர்களையும் வருக வருக என வரவேற்றுக் கொண்டு முன்னிறுத்த வேண்டும். நாங்களே நவரித்து வாக்களிக்க வேண்டும். இந்த காலத்தின் தேவை என்ன? காலகாலமாக இதுவரை நாங்கள் சிங்கள ஜனாதிபதி தலைவர்களை
கண்டவைகள் என்ன, அனுபவித்த துன்பங்கள் என்ன, அவற்றை மறந்து இன்னும் நாங்கள் அவர்களுக்குத்தான் மீண்டும் வாக்களிக்க வேண்டுமா? இல்லை, இனி ஒரு விதி செய்வோம் என்று தமிழர்கள் எங்களுக்கே வாக்களிக்க போகிறோமா? அவைகள் தேவையற்ற விடயங்களாகவே இருக்கட்டும். நாங்கள் எல்லாத்தையும் இதுவரை பொறுத்தவர்கள். எங்களை அளித்ததையும் நிகழ்ச்சிகளில் ஒரு நிகழ்வாக வருகிற 21வது நாள் தமிழினம் விடுதலை பெறாத இலங்கை நாட்டினுடைய புதிய வாக்களிப்புக்காக எடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த நாளிலே எங்கள் மக்கள் விடுதலையை மறந்து விடாமல், விடுதலை என்ற இலட்சியத்தை இழந்து விடாமல், நாங்கள் அந்த இலட்சியத்திற்காக எங்களுடைய உயிரையும் எங்களுடைய வாக்கையும் பயன்படுத்துவோம் என்ற உறுதிப்பாட்டோடு இந்த நிகழ்ச்சியிலே பங்கு கொண்டிருக்கின்ற பெருமக்களே, மேடையிலே அமர்ந்திருக்கின்ற தமிழினத்துடைய விடுதலைக்காக தங்களை அர்ப்பணித்திருக்கின்ற தலைவர்களே, என்னுடைய வாழ்நாளில் நான் பல தடவைகளில் பல சந்தர்ப்பங்களில் இறந்து விட்டேன் என்று விட்ட போதும் உயிரோடு திரும்பியிருக்கின்ற ஒருவன். இன்றும் அப்படித்தான் நிகழ்வுகளில் பங்கு கொண்டு உயிரை நான் மீட்டு எடுத்து வந்து இந்த மேடையிலே நின்று சில வார்த்தைகள் கூறிவிட்டு செல்ல வேண்டும் என்பதற்காக உங்கள் மத்தியிலே வந்திருக்கின்றேன். இந்த நாட்டில் எங்களுடைய இனம் இந்த மண்ணிலே தங்களை ஆட்சி செய்தவர்கள் என்ற அந்த வரலாற்றிற்கு மேலாக அந்த வரலாற்று நிகழ்ச்சிகளில் அந்த சுதந்திரத்தை இழந்திருக்கின்றோம் என்ற அந்த வரலாற்றோடு அந்த வரலாற்றில் இருந்து எங்கள் மக்கள் இந்த நிலத்தில் நாங்கள் விடுதலை வாங்கி வேண்டி நிற்கின்ற மக்கள், அதற்காக போராடிய எத்தனையோ ஆயிரக்கணக்கான உயிர்களை, எங்கள் மக்கள் உயிர்களை, போராளிகள் என்று உயிர்களை இழந்துவிட்ட அந்த அர்ப்பணங்களுக்கு பின்னர் இப்பொழுதும் ஸ்ரீலங்காவினுடைய தேர்தல் ஒன்று நடைபெறுகின்ற நேரத்திலும் நாங்கள் அந்த ஜனநாயகத்தை மதித்து அந்த ஜனநாயகத்திற்கு ஊடாக கிடைக்கிற ஒரு சந்தர்ப்பத்திலும் எங்களுடைய விடுதலையை நோக்கி நாங்கள் அந்த வாக்கை, அந்த ஜனநாயக சந்தர்ப்பத்தை பயன்படுத்துவோம் என்ற உணர்வோடு இங்கே மேடையிலும் அரங்கிலும் கூடியிருக்கின்ற இந்த பெருமக்கள் அவர்களுக்காக நான் இந்த மண்ணிலே எங்கள் உயிர் இருக்கும் வரைக்கும் நாங்கள் அந்த இலட்சியத்தோடு எல்லோரும் ஒன்று கூடி அந்த இலட்சியத்திற்காக அவர்களை அர்ப்பணிப்போம் என்ற உறுதியோடு இந்த நிகழ்ச்சியில் நான் ஒரு சிறு வேலைகள் மட்டும்தான் சில வார்த்தைகளை கூறிவிட்டு விடைபெற இருக்கின்றேன். உடல் நலம் குறைந்திருப்பதாலும் இந்த நாட்டில் இந்த இலட்சிய தமிழர்களுடைய இந்த மண்ணின் விடுதலைக்காக இத்தனை ஆண்டுகளிலும் தங்களுடைய உயிர்களை பறிகொடுத்தவர்களை நாங்கள் நினைவு கொண்டு அந்த வழியில் கிடைக்கின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் இன்று போலவும் இங்கே கூடியிருக்கின்ற எங்களுடைய தாய் குலத்தவர்கள், அவர்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள், இங்கே கூடியிருக்கின்ற மக்கள், நீங்கள் ஒரு இலட்சியத்திற்காக, எங்களுடைய தேசத்தில் எங்களுடைய இனத்தின் விடுதலைக்காக நாங்கள் உயிர் கொண்டிருக்கின்ற வரைக்கும் அந்த இலட்சியத்தை மறவாமல் எங்களை அர்ப்பணித்து உழைப்போம் என்கின்ற அந்த உத்தியோடு, அந்த உறுதிப்பாட்டோடு, அந்த இலட்சியத்திற்காக வாழ்நாளில் நீங்கள் உங்களை அர்ப்பணித்து நிற்கின்ற அந்த உணர்வை
நான் இது உணர்வுபூர்வமாகவும் என்னுடைய இதயத்திலே ஏற்றுக்கொண்டு இந்த லட்சியத்தை நோக்கி இருக்கின்ற ஒரு சந்தர்ப்பத்திலும் எனது வாக்கை நிச்சயமாக உங்களைப் போல அந்த விடுதலைக்காகவே நான் கொடுப்பதற்கு தீர்மானித்தவனாக இங்கே வந்திருக்கின்றேன் என்பதை நான் தெளிவாக கூறுவதைப் போல நீங்கள் ஒவ்வொருவரும் அந்த இலட்சியத்தை நோக்கி நீங்கள் அந்த வாக்கை வருகிற 21ஆம் தேதி அளிக்க வேண்டும் என்று உங்களிடத்திலே நான் சந்தர்ப்பத்தில் வேண்டுகொண்டிருக்கின்றேன். இத்தனை ஆண்டுகளிலும் நடைபெற்ற தேர்தலில் அளிக்கின்ற வாக்களிக்கின்ற சந்தர்ப்பங்கள் எங்களுடைய மக்கள் இத்தனை லட்சக்கணக்காக தங்கள் உயிர்களை பறிகொடுத்த நேரத்திலும் இன்னும் எங்களுடைய விடுதலை கிடைக்கவில்லை. விடுதலையை கிடைப்பதற்குரிய சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு போதுமானதாக இருக்கவில்லை. இருந்த பொழுதும் எங்களுடைய எதிர்கால சந்ததியினுடைய முடிவுக்காக விடுதலைக்காக இந்த மண்ணில் நாங்கள் மீண்டும் எங்கள் ஆட்சியை பெற்று நாங்கள் ஆட்சி செய்ய வேண்டும் என்ற இலட்சியத்திற்காக இங்கு கூடியிருக்கின்ற எங்களுடைய மக்கள் தங்களுடைய எதிர்காலத்தை இந்த இலட்சியத்திற்காக சமர்ப்பித்திருக்கின்ற எங்களுடைய மக்கள் மத்தியிலே இந்த இலட்சியத்திற்காக நாங்கள் எப்போதும் எங்களை அர்ப்பணித்து நிற்போம். எதிர்கால சந்ததியை அந்த அர்ப்பணிப்புக்காக நாங்கள் ஆயத்தப்படுத்தி இங்கும் அந்த இலட்சியத்தை இணைத்தவாறு கூறியிருக்கின்றோம். ஆகவே இந்த நேரத்தில் இந்த சந்தர்ப்பத்தில் உங்கள் மத்தியிலே எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தமைக்காக நான் ஆரம்பத்திலே சொன்னதை போல எங்களுடைய உயிர் பல முறை பறிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் உயிரோடு இருக்கின்றோம். அந்த உணர்வோடு இந்த உயிர் எங்களுடைய இனத்தின் இந்த மண்ணின் விடுதலைக்காக எப்போதும் அந்த உயிரை பணியம் வைத்து அந்த உயிர் போவதை பற்றியே நாங்கள் அக்கறை கொள்ளாமல் நிச்சயமாக நாங்கள் அந்த விடுதலை வரை உழைப்போம் என்று கூறி இங்கே கூடியிருக்கின்ற தாய்மார்கள், பெரியவர்கள், போராளிகள், என்னுடன் போராளி பிள்ளைகள், அந்த நேரத்திலே ஒன்றாக இருந்தவர்கள் இப்பொழுது பிரிந்திருக்கின்றோம். எங்கெங்கிருக்கிறோமோ தெரியவில்லை. அவர்கள் எல்லோரையும் நான் நினைவு வந்து நான் இங்கே வந்த பொழுதும் ஓடோடி வந்து என்னை அரவணைத்து கட்டியணைத்து கொண்டு வந்து இங்கே பாதுகாப்பாக இந்த அரங்கிலே இந்த மேடையிலே என்னை சில வார்த்தைகள் கூடி செல்ல வேண்டும் என்று கேட்டார்கள். அதை நான் ஓரளவுக்கு ஒப்படைத்திருக்கின்றேன். விடுதலைக்காக நாங்கள் எங்களுடைய உயிர் எப்பொழுது வேண்டுமானாலும் எடுக்கப்படலாம். அதே போல அர்ப்பணித்திருக்கின்ற என்னுடைய லட்சக்கணக்கான உயிர்களை நாங்கள் இழந்திருக்கின்றோம். அந்த எண்ணத்தோடு அந்த நினைவோடு உங்களை எல்லாம் எங்களுடைய இலட்சியத்திற்காக அர்ப்பணிக்க வேண்டும் என்று கூறி கேட்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். ஜனாதிபதி தேர்தல் களத்திலே ஆட்சி அதிகாரத்தை பிடிப்பதற்காக களமிறங்கி இருக்கிற 4 பிரதான வேட்பாளர்களான இன்றைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச, முன்னாள் மந்திரியும் சிங்கள பௌத்த பேரினவாதத்தின் இன்னும் ஒரு முகமுமாக கடந்த காலத்திலே நீண்ட பல வருடங்களாக செயற்பட்டு வந்திருக்கிற ஜனதா விமுக்தி பெரமுன என்று அழைக்கப்படுகிற ஜேவிபி கட்சியினுடைய இன்றைய கதாநாயகன் எங்கள் நண்பர் அனுரகுமார திசநாயகவும் மாத்திரமன்றி நடந்து முடிந்த யுத்தத்தின் அத்தனை கொடுமைகளுக்கும் மனித உரிமை மீறல்களுக்கும் பொறுப்பு கூற வேண்டிய விடயத்திலே முதலாவது நபராக இப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிற முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களின் அரசியல் வாரிசு நாமல் ராஜபக்ஷவும் களமிறக்கப்பட்டிருக்கிறார். இவர்களின் சார்பிலே தமிழ் மக்களுடைய வாக்குகளை எங்கள் மத்தியில் உள்ள சில அரசியல்வாதிகள் கோருவதுதான் உண்மையிலேயே வேதனைக்கு மாத்திரமல்ல வேடிக்கையையும் தருகிற விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. சமீப காலம் வரையிலே மஹிந்த ராஜபக்ஷவின் அடிவரடிகளாக இருந்த சில தமிழ் அரசியல்வாதிகள்
உங்களுக்கு அவர்கள் அனைவரையும் நன்றாக தெரியும். பெயர்களை சொல்ல போனால் பலரை சொல்ல வேண்டியிருக்கும், வடக்கிலும் கிழக்கிலும். அந்த அரசியல்வாதிகள் இப்பொழுது கட்சி மாறி ரணில் விக்ரமசிங்கவினுடைய ஆதரவாளர்களாக, அவரின் பிரசார பீரங்கிகளாக இந்த தேர்தல் களத்திலே செயற்பட்டுக் கொண்டிருப்பதை நீங்கள் நன்றாக அறிவீர்கள். எங்களுடைய உயிரை அர்ப்பணித்து எந்த தீர்மானங்கள் எந்த சந்தர்ப்பத்தில் எடுக்கப்பட்டிருந்தாலும் அந்த விடுதலைக்காகவே எங்களுடைய மக்களும் நாங்களும் எங்களை அர்ப்பணித்திருக்கிறோம் என்பதை நிரூபித்த பொழுதுதான் இந்த சந்தர்ப்பத்திலும் நான் இந்த நிகழ்ச்சியிலும் இந்த மக்களை ஆதரிப்பதற்காக, அவர்களோடு சேர்ந்து வேலை செய்வதற்காக ஒற்றுமையின் பேரால் நான் இந்த சந்தர்ப்பத்திலே இங்கே வந்து என்னுடைய கருத்தை சொல்லியிருக்கிறேன். நன்றி. அன்போடு ஏற்றுக்கொண்டு எல்லாமே இதனுடைய நிறைவான ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கவும், நீங்கள் செய்கின்ற காரியங்களை வெற்றி பெற்று மக்களுடைய உரிமைகளும் மக்களுக்குரியவற்றையும் நாங்கள் விரைவில் பெற்றுக்கொள்ள எல்லாமே இறைவன் துணை புரிய வேண்டும் என்று இறை ஆசை வேண்டி ஆசைத்திருக்கின்றேன். நன்றி. இந்த பெரிய பூங்காவிலே நீங்கள் வருகை வந்திருப்பதற்கு பெரும் மகிழ்வு கொள்கின்றேன். இந்த வகையிலே இன்றைய இந்த நிகழ்வுக்காக வருகை வந்து சென்றிருக்கின்ற என்னுடைய மதிப்பார்ந்த தலைவர் மாவை சேனாராஜா ஐயா அவர்களையும், வணக்கத்துக்குரிய மதகுரு அவர்களையும் மற்றும் இந்த வருகிற காட்சி வாக்களியுங்கள் என்று எங்களை எல்லாம் தூண்டிவிட்ட எங்களுடைய தலைவர்களாக கூறட்டும். தென்னிலங்கை தலைவர்களுக்கு எங்களை வாக்களிக்க கூறியதன் மூலம் தமிழ் மக்கள் பெற்ற நன்மை என்ன இதுவரைக்கும். எனவே ஜனாதிபதி தேர்தல் என்பது தமிழ் மக்களுக்கு ஒரு பயனுடைய தேர்தல் அல்ல. ஆனால் இவ்வாண்டு அந்த தேர்தலை ஒரு பயனுள்ள தேர்தலாக மாற்ற வேண்டும் என்கின்ற எண்ணக்கருவோடு எங்கள் மண்ணினுடைய சிந்தனையாளர்கள் இம்முறை ஒரு தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்த வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணக்கருவோடு ஒரு தேசிய பற்று கட்சிகளையும் இணைத்து ஒரு கட்டமைப்பை உருவாக்கி ஒரு தலைவரை, ஒரு வேட்பாளரை நிறுத்தி இருக்கின்றார்கள். இவ்வாறு நிறுத்தப்பட்ட வேட்பாளர் எங்களுக்கு எதிர்காலத்தில் என்ன செய்ய போறேன், என்னவா வரப்போறேன், நிச்சயமாக இவர் எங்களுடைய நாட்டில் இந்த இலங்கை தேசத்தினுடைய ஜனாதிபதியாக வரப்போவதில்லை. அவ்வாறால் இவர் எங்களுக்கு என்ன செய்ய போகின்ற. ஆனால் இது எல்லாரிடையும் இருக்கிற கேள்வியாக இருந்தாலும் நிச்சயமாக இதில் நிறைய பலன்கள் உண்டு என்கின்ற விடயத்தை மட்டும் உணரக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது அரசினுடைய பிரதான கொள்கையாக இருக்கின்ற பிடித்து ஆளுகின்ற கொள்கை இலங்கையினுடைய பாதுகாப்பினுடைய ஒரு கொள்கையாக இருக்கின்றது. தமிழ் மக்களின் பன்மான அடையாளமாய் தமிழ் மக்களினுடைய இறமையை மீட்கின்ற குரலாய் தமிழ் மக்களை அரசியல் கட்சிகளை ஒற்றுமைப்படுத்துகின்ற அடையாளமாய் இந்த மண்ணிலே களமிறங்கி இருக்கக்கூடிய கிழக்கு மண்ணின் மைந்தன் சந்துக்கு அருகாக வாக்கிட்டு தமிழ் தேசத்தின் இருப்பையும் இறமையையும் மீட்டெடுக்கின்ற பணிக்கு ஆதரவளிக்கும் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பினுடைய இந்த கூட்டத்திலே நாங்களும் கலந்து கொண்டு இந்த இடத்திலே உரையாற்றுவதற்கு வாய்ப்பு தந்தமைக்காக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்ற கேள்விக்கு இன்று வரையும் எந்த அரசு தலைவரும் பதில் சொல்லவில்லை. இன்று கூட நீங்கள் பார்க்கலாம், ஒரு ஒப்புக்காக தாங்கள் தமிழ் மக்களுடைய வாக்குகளிலே வெல்ல இருந்த அறிஞர்களே வேட்பாளராக இன்னும் கொஞ்ச நேரத்திலே வர இருக்கிறார். மட்டக்களப்பு மண்ணிலே இருந்து அன்னை பூவாகி இந்திய ராணுவத்துக்கு எதிராக உண்ணாவிரதம் இருந்த பொழுதுதான் இலங்கை தீவிலே புலிகள் காடுகளுக்குள் இருந்து வெளியே வந்து சூரிய கதிர் ராணுவ நடவடிக்கை இங்கே தெற்குப்புறத்தில் தவிக்கிறார்கள். தண்ணி நிலம் இந்த ஏழையின் ரோட்டு
அந்த ஈழப்பயலை இந்த அரங்குக்கு கொண்டு வந்த ஈழத்தனமானவர்கள் யார்? எங்களுடையவர்கள். அந்த ஈழத்தனமானவரை முட்டுக்கு கடந்த கிட்டடியில நீங்கள் பார்த்திருக்கலாம். செம்மலையிலே ஒரு குழி ஒன்று கிண்டப்படுகிறது, புகழ் குழி ஒன்று கிண்டப்படுகிறது. அதுக்குள் இருந்து 38-40 பொம்பளை பிள்ளைகளுடைய எலும்பு கூடுகள் வருகிறது. எல்லா எலும்பு கூடுகளும் என்ற வகையான ஒரு எலும்பு கூடுகள் காட்டப்படுகிறது. தடவியல் நிபுணர் சொல்லுகிறார், அரைகுறை உயிரோடு அந்த பிள்ளைகள் புதைக்கப்பட்டு மண்ணை அள்ளி போட்டிருக்கிறார்கள். மெட்ரோவினால் போட்டு மூடப்பட்டிருக்கிறது. நினைத்து பாருங்கள், உங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய சகோதரிகள் அதுக்குள் போடப்பட்டு அந்த பிள்ளைகள் மீது அந்த மண் கொட்டப்படுகின்ற போது அந்த பிள்ளை என்ன நினைத்திருக்கும்? அந்த ஆன்மா என்ன பேசியிருக்கும்? அந்த பிள்ளையுடைய உணர்வு தாயை நினைத்திருக்குமா? தந்தையை நினைத்திருக்குமா? வாழாமல் போக போகிறேன் என்று ஏங்கி இருக்குமா? தலைவனை நினைத்திருக்குமா? தான் போராடின வாழ்க்கை வீணாக போகிறது என்று நினைத்திருக்குமா? நினைத்து பாருங்கள். அந்த பிள்ளைகளை தேடி எங்களுக்கு தருவதற்கு நீதி கோருகின்ற அரியநேந்திரனுக்கு எதிராக வாக்களியுங்கள் என்று சொல்பவர்கள் யாரை காப்பாற்ற முனைகிறார்கள் என்பது மிக மிக வேதனைக்குரிய விடயங்கள். இவ்வாறானவர்களுக்கு குறைந்தபட்சம் ஒரு பிரத்யேகமான அவர்களை முன்னேற்றுவதற்கான, அவர்களை அவர்களது காலில் நிறுத்துவதற்கான எந்த விதமான விசேட வேலை திட்டங்களை இந்த அரசாங்கம் அல்லது எந்த அரசாங்கம் கொண்டு வந்திருக்கின்றால் கடந்த 15 வருஷங்களில் எதுவுமே கிடையாது. கிளிநொச்சியில் இருக்கக்கூடிய அரசு அதிபரை கேட்டால் அல்லது கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உதவி அரசாங்க அதிபர்களை கேட்டால் இவ்வாறானவர்களுக்கு, யுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு என்ன விதமான விசேட வேலை திட்டங்களை நீங்கள் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் எதுவும் கிடையாது. பல லட்சம் மக்களை உயிர் பலி கொடுத்த நாங்கள், பல்லாயிரக்கணக்கான மக்களை காணாமல் போகப்பட்ட ஒரு மண்ணில் வாழக்கூடிய நாங்கள், விடுதலைக்காக பாரிய போராட்டத்தை நடத்திய நாங்கள், எமது அதிகாரங்களை, எமது உரிமைகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமா இல்லையா என்பதுதான் கேள்வி. இந்த மண்ணில் வந்து பேசியவர்கள் உங்களுக்கு கொடுத்து போராடியவர்கள், எங்கள் போராட்டத்துக்கு இந்த மக்கள் இந்த மண்ணில் தலை நிமிர்ந்து வாழ வேண்டும். அவர்கள் இந்த மண்ணை விட்டு ஓடுகின்ற நிலைமைகள் நிறுத்தப்பட வேண்டும். அவ்வாறு தேர்தல் திருவிழா வென்றால் குட்டியும் பெறும், பொட்டியும் பெறும், குட்டியும் பெறும். அது சரி. பம்பா தமிழ்நாவும் பம்பா தமிழ்நா கருவினே தலையறி பார்க்க அது உனக்கு பாண்டம். தேர்தல் திருவிழா, தேர்தல் திருவிழா கொஞ்சம் நின்று பாஸ்டாவை சும்மா ஒன்று வைப்பா, சும்மா ஒன்று வைப்பா. பாஸ்டாவில் அந்த சும்மா வந்துச்சு வேண்டாம், எல்லாத்தையும் சண்டைக்கு புட்ட கண்டு சிதாரி அடிக்க போட்டு போறோம். அடிவாக்கு நீ தேர்தல் வந்துட்டு எங்களோடைய கூடிக்குள்ளாரு இந்த கிளிநொச்சிக்குள்ள கூடிக்குள்ளாரு ஒரு ஹோம்பேல செஞ்சவங்க எல்லாம் சிங்காவிற்கு போட்டு வேண்டும் என்ற விடயங்களிலே இவரை விடுதலை புலிகள் பகிஷ்கரித்தார்கள். இப்போது இங்கு பலர் இதை கலைக்கின்ற போதெல்லாம் விடுதலை புலிகள் பகிஷ்கரித்தது பிழை என்று சொல்கிற ஒரு முறையை நாங்கள் எங்கள் காலங்களில் கேட்கின்றோம். ஆனாலும் சமாதான பேச்சுவார்த்தையில் வைத்து விடுதலை புலிகளை பலவீனப்படுத்தி ஆயுத கலைவுக்கு உட்படுத்துவதை அவர்களின் நோக்கமாக இருந்தது. அதுதான் ஜப்பானில் நடத்தப்பட்ட அந்த நிதி உதவிக்கான மகாநாடாக திட்டமிடப்பட்டிருந்தது. எனவே விடுதலை புலிகளும் ஒரு சாதாரணமானவர்கள் அல்ல, உங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கும். அவர்கள்
இப்பொழுது சட்டத்தில் இருக்கிறது. அதை கொண்டு வருவதற்கு யாருடைய அனுமதியும் தேவையில்லை. ஜனாதிபதி நினைத்தால் கொண்டு வரலாம். ஆனால் அதை கூட கொண்டு வராமல் இன்னும் இழுத்தடித்துக் கொண்டு அதுல காணி இல்லை. எங்களுடைய உடல்களை புதைத்தவர்கள் இன்றும் தெற்கிலே கட்டுநாயக்கா விமான தளத்துக்கு அருகே இன்னும் ஒரு புதைகுழி 9வது புதைகுழி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழங்கள் சங்கே முழங்கு சங்கு முழங்க எங்களுடைய வெற்றி நாயகன் தமிழ் தேசிய காவலன் பழந்த அரியநேந்திரன் அவர்கள் இப்போது பண்பாட்டு பேரவை விஸ்வமடு அவர்களுடைய வெளியாகையில் மாணவர்கள் ஒன்று சேர்ந்து
இந்த நேரத்தில் என்னத்துக்கு தமிழ தரப்பு நயத்துக்கு என்ன ஊதுற சின்ன தம்பி சங்கு ஊதுற கடத்த இந்த நேரத்தில் என்னத்துக்கு தமிழ தரப்பு நியாயத்துக்கு காலங்காலமாக அடிபட்டு நேற்று வரைக்கும் நான் நிதிபட்டு காலங்காலமாக அடிபட்டு நேற்று வரைக்கும் நான் நிதிபட்டு எதிர்காலத்தையும் விளக்காமல் எழுந்து நிற்போம் சங்கூதி எதிர்காலத்தையும் விளக்காமல் எழுந்து நிற்போம் சங்கூதி சங்கே முழங்கு. கூட்டத்தில் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற தலைவர் அவர்களே, இந்த நிகழ்விலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற எமது அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய மேடையிலே அமர்ந்திருக்கின்ற பிரமுகர்களே, பேச்சாளர்களே, மேடைக்கு முன்னே அமர்ந்திருக்கின்ற எங்கள் உறவுகளே, தாய்மார்களே, தம்பிமார்களே, சகோதர சகோதரிகளே, தமிழ் தேசிய பற்றாளர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இந்த 2 கூட்டங்கள் என்ற காரணத்தினால் நாங்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்து இங்கு வருவதற்கு சற்று தாமதித்து விட்டது. அதற்காக உங்களிடமிருந்து மனம் மருந்துகின்றேன், வேதனைப்படுகின்றேன். உண்மையிலே இன்னும் இந்த தேர்தல் இடம் வருவதற்கு இருப்பது இன்னும் 4 நாட்கள் மாத்திரம் இடையில் இருக்கின்றது. நாளை மறுதினம் நள்ளிரவு 12 மணியுடன் இந்த தேர்தல் பிரச்சார கூட்டங்கள் நுழைவுக்கு வருகின்றது. நீங்கள் அனைவருமே கல்வி சின்னத்துக்கு வாக்களிப்பதற்கு தயாராகிவிட்டீர்கள். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. உண்மையிலே நீங்கள் எதிர்வருகின்ற 21ஆம் தேதி நிச்சயமாக தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிக்க வேண்டும் என்ற உறுதியை எப்போது எடுத்து விட்டீர்கள். ஆகவே உங்களிடம் நாங்கள் அதிக நேரத்தை செலவழிப்பதற்கு வாய்ப்பு தேவையில்லை என்று நான் நினைக்கின்றேன். இருந்தாலும் கூட சில விடயங்களை கூற வேண்டும் என்பதற்காக சில விடயங்களை கூறியாக வேண்டியவராக இருக்கின்றோம். இப்பொழுது நமது தியாகி தீபன் அவர்களின் 37வது வாரம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. நேற்று அது ஆரம்பிக்கப்பட்டு எதிர்வருகின்ற 26ஆம் தேதி 12 நாட்கள் உண்ணால் ஒன்றிலிருந்து உயிர் துறந்த அந்த மகா தியாகி அவர்களின் வாரம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் தான் இந்த ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த நேரத்திலே வடகிழக்கில் இருக்கக்கூடிய மக்கள் ஒன்றை உணர வேண்டும். தியாகி திலீபன் அவர்கள் இறப்பதற்கு முன்பு கூறிய விடயங்களை நாங்கள் மீட்டு பார்க்க வேண்டியவராக இருக்கின்றோம். அவர் 3ஆம் நாள் உண்ணாவிரதம் இருக்கின்ற போது மக்கள் முன் பேசியிருந்தார். இவ்வாறான ஒரு திரட்சியாக மக்கள் கூறியிருந்தார்கள். நல்லூர் வீதி என்றும் அப்பொழுது அவர் கூறியிருந்தார், நான் இறப்பது நிச்சயம், ஆனால் இறந்தாலும் எனது ஆவி மேல் உலகத்திலே இருந்து இந்த நிறுவனத்தை பார்த்துக் கொண்டிருக்கும், எப்பொழுது அந்த விடுதலை அடைகின்றது என்பதை நான் விவாதிப்பேன் என்று கூறியிருந்தார். அவர் கூறிய அந்த 37 வருடங்களுக்கு முன்பு அந்த கூறிய விடயத்தை நீங்கள் உலகம் இன்று மீட்டு பாருங்கள். இந்த தேர்தல் வருகின்ற இந்த நேரத்திலே இந்த 37வது ஆண்டு தேர்தல் வந்திருக்கின்றது என்றால் அவரின் தியாகம் அவ்வாறானவர்களில் அவர் போன்ற தியாகம் அளித்த எங்கள் மட்டக்களப்பு மண்ணில் இருக்கக்கூடிய அன்னை குமரியாக இருக்கலாம், 50,000 மாவீரர்களாக இருக்கலாம், இறுதிப்போரிலே இழப்படுகொலை செய்யப்பட்ட 3 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்களாக இருக்கலாம். பல்வேறு தியாகங்கள் எல்லாம் ஏன் நடந்தது என்பதை கொஞ்சம் சிந்திக்க வேண்டியதாக இருக்கின்றோம். அகில ரீதியான போராட்டத்தில், ஆயுத ரீதியான போராட்டத்தில் எல்லாம் பல்வேறுபட்ட இழப்புகளை செய்திருந்தாலும் கூட தந்தை செல்வா அவர்கள் 1949ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி என்ன நோக்கத்துக்காக அந்த கட்சியை உருவாக்கி ஒரு சமஷ்டி அடிப்படையிலான தீர்வை பெற வேண்டும் என்று அவர் முன்வைத்தாரோ அந்த நோக்கத்துக்காகத்தான் பல்வேறுபட்ட விடயங்கள் இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. பலரை இழந்திருக்கின்றோம், பல பிரதமர்களை நாங்கள் சந்தித்திருக்கின்றோம். கடந்த 1948ஆம் ஆண்டு தொடக்கம் 1982ஆம் ஆண்டு வரை இலங்கையை மாறி மாறி ஆட்சி செய்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியாக இருக்கலாம், ஐக்கிய தேசிய கட்சிகளாக இருக்கலாம், ஆட்சி செய்த பிரதமர்களுடன் தந்தை செல்வா அவர்கள் பல சுற்று பேச்சுவார்த்தைகளை நடத்தி இணைந்த வடகிழக்கில் ஒரு சமஷ்டி அடிப்படையிலான தீர்வு வேண்டும் என்று கேட்டிருந்தார். ஆனால் அவற்றையெல்லாம் ஏமாற்றியதில் விளைவாகத்தான் 1976ஆம் ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதி வட்டுக்கோட்டையிலே தந்தை செல்வா சுதந்திர தமிழகம் என்ற ஒரு பிரகடனத்தை அவர் எடுக்க வேண்டி வந்திருந்தது. அதற்கு பிறகுதான் 1978ஆம் ஆண்டு இலங்கையின் புதிய அரசியல் யாப்பு உருவாக்கப்பட்டு 1982ஆம் ஆண்டு முதலாக இந்த நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறை
இந்த ஆட்சியிலே இந்த இலங்கையிலே அறிமுகமானது. அப்பொழுது ஜே.ஆர். ஜெயவர்தனா அவர்கள் அதில் ஜனாதிபதியாக முதலாக வந்திருந்தார். அந்த நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறை இலங்கையிலே அறிமுகப்படுத்தப்பட்ட போது பலர் கூறிய விடயம் என்னவென்றால், ஆணை பெண்ணாக்க முடியாது, பெண்ணை ஆணாக்க முடியாது, ஆனால் பல விடயங்களை செய்யலாம், அந்த அதிகாரம் அவருக்கு இருக்கு என்று கூறியிருந்தார்கள். ஆனால் அதற்கு பிறகு ஜே.ஆர். ஜெயவர்தனா தொடக்கம் இப்பொழுது இருக்கின்ற ரணில் விக்ரமசிங்க வரை 9 ஜனாதிபதிகளும் எங்களை ஏமாற்றி இருக்கின்றார்கள். அந்த நிறைவேற்று அதிகாரத்தை முறையை வைத்துக் கொண்டு எங்கள் இனப்பிரச்சனைக்கான எந்த ஒரு தீர்வையும் அவர்கள் தரவில்லை. இந்த 8 ஜனாதிபதிகளும் எங்களை ஏமாற்றி இருக்கின்றார்கள். அதன் ஒரு கட்டமாக இன்னும் நாங்கள் ஏமாற்ற முடியாது, ஏமாறும் இனம் தமிழினம் இல்லை என்பதை காட்டுவதற்காகத்தான் இந்த தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பு 83 அமைப்புகளும் 7 தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளும் இணைந்து இந்த முறை தேர்தலில் ஒரு வித்தியாசமாக ஒரு தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்த வேண்டும் என்ற ஒரு கொள்கையிலே அவர்கள் நிறுத்தியிருக்கிறார்கள். உண்மையிலே நான் ஸ்ரீலங்கா ஜனநாயக சோசியலிச குடியரசில் ஜனாதிபதியாக வருவதற்காக போட்டியிடவில்லை. நான் போட்டியிடுவது ஈழ மக்களின் சுதந்திரத்தை வென்றெடுக்கின்ற இழந்த உரிமையை மீளவும் கட்டியெழுப்புகின்ற அந்த விடயத்திற்கு ஒரு அத்திவாரம் எடுக்கின்ற ஒரு தேர்தலிலே மக்களை திரட்டி கொள்வதற்காக வைப்பதற்காக ஒரு வேட்பாளராக மாத்திரம் நான் நிறுத்தி இருக்கின்றேன். நான் மற்ற வேட்பாளர்களை போன்று அதை செய்வேன் இதை செய்வேன் அதை வந்தால் அது என்று தனிநபரை முழுமைப்படுத்தி என்னை முழுமைப்படுத்தி நான் உங்களிடம் வாக்கு கேட்கவில்லை. நான் வாக்கு கேட்பதெல்லாம் உங்களை முன்னிலைப்படுத்தி எங்கள் இடத்தை முன்னிலைப்படுத்தி உங்கள் ஒவ்வொருவரையும் கௌரவத்தை முன்னிலைப்படுத்தி தான் நான் வேட்பாளராக நான் வந்திருக்கின்றேன். ஆகவே நீங்கள் அளிக்கின்ற வாக்கு என்பது உங்களின் உரிமைக்கான வாக்குகளாக நாங்கள் பார்க்க வேண்டும். அப்பொழுது நீங்கள் பார்க்கின்ற போதுதான் நிச்சயமாக எதிர்வருகின்ற இந்த தேர்தலிலே நாங்கள் ஒரு இலக்கை நாங்கள் அடைய முடியும். இங்கே போட்டியிடுகின்ற இந்த 3 ஜனாதிபதிகளையும் நாங்கள் பார்க்கின்ற போது மூவரும் தேர்தல் விஞ்ஞாபனத்தை நாங்கள் வாசிக்கின்ற போது எந்த ஒரு இடத்திலும் தமிழ் மக்களுக்கான ஒரு போராட்டம் இடம்பெற்றது, தமிழ் மக்கள் அடிமைகளாக வாழ்கின்றார்கள், சுதந்திரமற்று வாழ்கின்றார்கள், நீதியற்று வாழ்கின்றார்கள், அவர்களுக்கான தீர்வு வழங்கப்பட வேண்டும் என்று எவருமே குறிப்பிடவில்லை. எல்லோருமே இதில் நாங்கள் ஜனாதிபதியாக வந்தால் ஊழலை ஒழிப்போம் அல்லது இலங்கை நாட்டை சுதீர்க்கமாக கொண்டு வருவோம் என்று கூறுகின்றார்கள். ஆனால் இந்த பொருளாதார மீட்சியை மீட்போம் என்று கூறுகின்றார்கள். இந்த பொருளாதாரம் இந்த வகையில் பின்னோக்கி இருப்பதை நீங்கள் மனசாட்சிப்படி சிந்திப்பீர்களாக இருந்தால் நிச்சயமாக கடந்த காலத்தில் யுத்தத்துக்காக செலவு செய்த அந்த பாரிய நிதியின் நெருக்கடி காரணமாகத்தான் இந்த விடயம் வந்திருக்கின்றது. ஆகவே இந்த விடயங்களுக்கெல்லாம் நாங்கள் விடை காண வேண்டும் என்பதற்காக இந்த பொது வேட்பாளராகிய நான் நிறுத்தப்பட்டிருக்கின்றேன். உண்மையில் 2009 மே 19ஆம் தேதி எமது இந்த முள்ளிவாய்க்காலிலே போர் மௌனிப்பதற்காக போரை நடத்துவதற்காக போருக்காக உதவி செய்தவர்கள் இலங்கை அரசாங்கம் மாத்திரமல்ல, எமது அண்மை நாடாக இருக்கக்கூடிய இந்தியாவின் தொடக்கம் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய சர்வதேசத்தைச் சேர்ந்த 21 நாடுகள் உதவி செய்து 21 தொடக்கம் 25 நாடுகள் உதவி செய்துதான் எங்களை அளித்தது. அப்பொழுது அந்த சர்வதேச நாடுகள் இலங்கை அரசாங்கத்தின் ஜனாதிபதியாக இருந்த மஹிந்த ராஜபக்சவுடன் கூறியிருந்தது என்னவென்றால், நாங்கள் இந்த விடுதலை போராட்டத்தை அந்த அமைப்பை நாங்கள் இல்லாமல் செய்கின்றோம், அதை மௌனிக்க வைக்கின்றோம், ஆனால் எவ்வாறாயினும் இணைந்த வடகிழக்கிலே ஒரு அரசியல் தீர்வை தருவோம் என்று அவர்கள் உத்தரவாதம் கொடுத்திருந்தார்கள். அந்த உத்தரவாதத்தை மஹிந்த ராஜபக்ச அவர்கள் ஏற்றிருந்தார்கள். இதை நான் கூறவில்லை, எங்கள் தலைவராக இருக்கக்கூடிய சம்பந்தனை அவர்கள் பலமுறை பாராளுமன்றத்திலே கூறியிருந்தார். ஆனால் அந்த சர்வதேசமும் இந்த 15 வருடங்களுக்கு எங்களுக்கு எந்த தீர்வையும் பெற்றுத் தருவதற்கு இலங்கை அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுக்கவில்லை. ஆகவே அவர்களுக்கும் நாங்கள் ஒரு பாடம் போட்ட வேண்டி இருக்கின்றது, அவர்களுக்கும் நாங்கள் ஒரு செய்தி சொல்ல வேண்டி இருக்கின்றது. அந்த செய்தியை காட்டுவதற்காகவும் இந்த பொது வேட்பாளர் என்ற விடயம் இதை நாங்கள் முன்னிலைப்படுத்த வேண்டியிருக்கின்றது. அதுபோன்றுதான் இந்தியாவுக்கு ஒரு செய்தி சொல்ல வேண்டியிருக்கின்றது. 1989ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 29ஆம் தேதி செய்து கொள்ளப்பட்ட இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் படி 1987ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 14ஆம் தேதி ஸ்ரீலங்கா பாராளுமன்றத்திலே நிறைவேற்றப்பட்ட 13வது அரசியல் யாப்பினூடாக இணைந்த வடகிழக்கு ஊடாக அதிகார பகிர்வு தர வேண்டும் என்று 2 நாடுகள் ஒப்பந்தம் செய்திருந்தது. ஆனால் 37 வருடங்களாக அது குப்பை தொட்டியிலே போயிருக்கின்றது. இன்றைக்கு தேர்தலுக்கு வருகின்ற ஜனாதிபதிகள் 37 வருடங்களுக்கு காலாவதியாகி அதை செய்ய முடியாமல் இழுத்தடித்ததை இப்பொழுது நாங்கள் ஜனாதிபதியாக வந்து அதை செய்வேன் என்று எந்த வகையில் எங்களை ஏமாற்றுகின்றார்கள்.
அந்த ஏமாற்றுகின்றவர்களுக்கு உறுதுணையாக எமது கட்சிகளை சேர்ந்தவர்கள் பின்னால் நிற்பது மிகவும் வெட்கக்கேடாக இருக்கின்றது. அதில் குறிப்பாக சஜித் பிரேமதாஸ் அவர்களை ஆதரிப்பதாக இலங்கை தமிழரசு கட்சியில் இருக்கின்ற ஒரு குழு அதில் சொல்லுகின்றது. அதில் நீங்கள் சில நேரம் சொல்லலாம், இலங்கை தமிழரசு கட்சி முடிவெடுத்து விட்டது என்று. நான் நினைக்கின்றேன், தலைவர் மாவையண்ணன் அவர்கள் நேற்று யாழ்ப்பாணத்திலே நான் இருந்தபோது எங்கள் காரியாலயத்திலே வந்து பகிரங்கமாக என்னிடம் கூறியிருந்தார். உரையாற்றுகின்ற போது, தம்பி நான் உனக்கே வாக்களிப்பேன், நிச்சயமாக நான் கிளிநொச்சி கூட்டத்துக்கு வர இருக்கின்றேன் என்று கூறியிருந்தார். ஆனால் இன்று வந்திருப்பதாக நான் அறிகின்றேன். உண்மையிலே இலங்கை தமிழரசு கட்சியை பொறுத்தமட்டில் தலைவராக இருக்கக்கூடிய மாவையண்ணன் அவர்களோ, தலைவராக தெரிவு செய்யப்பட்ட இந்த மண்ணின் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற ஸ்ரீதரன் அவர்களோ இல்லாமல், முக்கிய உறுப்பினர்கள் இல்லாமல் சிலர் சேர்ந்து அந்த முடிவை எடுத்திருந்தார்கள். உண்மையில் சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு நீங்கள் 6வது வாக்களித்தார், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் 6வது வாக்களித்தால் நீங்கள் போடுகின்ற ஒவ்வொரு புள்ளடியும் ஒவ்வொரு பாஞ்சாலைக்கு அடிக்கல் நாட்டுவதற்கு நீங்கள் விடுகின்ற ஆணை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது நிச்சயமாக நடக்கும். நீங்கள் அவ்வாறு சஜித் பிரேமதாசாவுக்கு அளிக்கின்ற ஒவ்வொரு புள்ளடியும் எங்களுக்கான பாடசாலை அல்லது புத்த விகாரைகள் அமைப்பதற்கு நீங்கள் அடித்தளம் விடுகின்ற கல்லாக அது மாறும். அதுபோன்றுதான் இப்பொழுது இருக்கின்ற ரணில் விக்ரமசிங்க அவர்களை நாங்கள் ஆதரிப்போமாக இருந்தால், ரணில் விக்ரமசிங்க அவர்கள் 2004ஆம் ஆண்டு தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தின் போராட்டத்தை 2ஆக உடைத்தவர் என்று அவரே பெருமைப்படுகிறார். அவன் அவ்வாறு உடையாமல் இருந்திருந்தால் இன்னும் கூட வடகிழக்கிலே நாங்கள் ஒரு சுதந்திரமாக நிம்மதியாக வாழக்கூடிய சூழ்நிலை இருந்திருக்கும். ஆனால் அவருக்கு மந்திரிக்கு வாக்கு கேட்கின்றார்கள். அவ்வாறானவர்கள் நிராகரிக்கப்பட வேண்டியவர்கள். அவர் இருந்துதான் பல இனப்படுகொலை ஆரம்பத்தில் ஐக்கிய தேசிய கட்சி செய்கின்ற போது அந்த ரணில் விக்ரமசிங்க அதுக்கு உறுதுணையாக இருந்த வரலாறு இருக்கின்றது. ஆகவே அவருக்கு நாங்கள் உள்ளிடுவோமாக இருந்தால் இன்னும் எங்கள் நிலம் பறிபோய் கொண்டிருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இருக்கக்கூடிய அனுபவ் குமார திசநாயக் அவர்களை பற்றி கூற வேண்டிய அவசியமில்லை. அவர்தான் இணைந்த வடகிழக்கை பிரித்த வரலாறு இருக்கின்றது. இந்த யுத்தம் இடம்பெறுகின்ற போது முள்ளிவாய்க்காலில் இறுதிப் போரிலே பல இளைஞர்களை அவர் கட்சியூடாக அனுப்பியதாக ஒரு குற்றச்சாட்டு இருக்கின்றது. அவ்வாறானவர்களை எல்லாம் இங்கு வந்து எங்களிடம் எங்களது மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். இந்த 39 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றார்கள். அதிலே நான் வடகிழக்கில் இருந்து ஒரு பொது வேட்பாளராக போட்டியிடுகின்றேன். எனக்கு மாத்திரம் ஒரு உயிரச்சுறுத்தல் இருப்பதாக ஸ்ரீலங்கா புலனாய்வு பிரிவின் ஊடாக போலீஸ் மா அதிபரின் பிரதி போலீஸ் மா அதிபர் ஒரு கடிதத்தை அனுப்பியிருக்கின்றார். அரியணைத்திறன் பாக்கிய செல்வம் அவர்களுக்கு வேட்பாளராக போட்டியிடுகின்றார். அவருக்கு சில அச்சுறுத்தல்கள் இருப்பதாகவும் அந்த அச்சுறுத்தலிலே முக்கியமாக இலங்கை தமிழரசு கட்சியிலே இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய சுமந்திரன் அவர்களின் பேரையும் சாணக்கியன் அவர்களையும் பேரையும் குறித்து அவர்கள் அதிருப்தியாக இருக்கின்றார்கள் என்ற வசனத்தையும் நான் கூறவில்லை, போலீஸ் மா அதிபர் அதை குறிப்பிட்டு சுட்டிக்காட்டியிருக்கின்றார். பாருங்கள், இந்த 81 வேட்பாளர்களிலே எவருக்குமே அச்சுறுத்தல் இல்லாத ஒரு அச்சுறுத்தல் எனக்கு வந்திருக்கின்றது. நான் அச்சுறுத்தல் வந்தாலும் சரி, அந்த என்ன நடந்தாலும் சரி, உங்களுக்காக தேர்தலிலே இறங்கி இருக்கின்றேன். இறுதி வரை அந்த முடிவை நாங்கள் பார்க்க வேண்டும். நீங்கள் தான் எனக்கு பாதுகாப்பு என்பதை இந்த இடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அன்பார்ந்தவர்களே, நாங்கள் யாரையும் நம்பி இந்த தேர்தலிலே இறங்கவில்லை. எங்களை நம்பி நாங்கள் இறங்குகின்றோம். எங்களின் போராட்ட வரலாறா அகிம்சை ரீதியான போராட்ட வரலாக இருக்கலாம், ஆயுத ரீதியான போராட்ட வரலாக இருக்கலாம். எந்த போராட்டமாக இருந்தாலும் நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நாங்கள் இந்த விடயத்தை சாதித்திருக்கின்றோம். ஆகவே நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நாங்கள் வேட்பாளராக இந்த பொது வேட்பாளர் விடயம் வந்தபோது இது செய்ய முடியாது, இது நடைபெறாத ஒன்று, ஒரு கேலி கூட்டு என்று பலர் அதிலே எங்களை இந்த பொது கட்டமைப்புக்கு செய்கிறார்கள். இப்பொழுது பொது வேட்பாளராக என்னை நிறுத்தியதற்கு பிறகு மக்களின் எழுச்சி, மக்களுக்கு பின்னால் நிற்கின்ற போது அவர்கள் அச்சம் கொள்கின்றார்கள். ஸ்ரீலங்கா ஜனாதிபதியாக இருக்கின்ற தென்பகுதியில் இருக்கின்ற வேட்பாளர்களை ஆதரிக்கின்றவர்கள் அந்த வேட்பாளர்கள் எவரையும் குறை கூறுவதில்லை. நேற்று யாழ்ப்பாணத்திலே இடம்பெற்ற கூட்டத்திலே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்கள் சஜித் பிரேமதாஸ் அவர்களின் மேடையிலே ஏறி யாரை அவர் இலக்கு வைத்து தாக்கினார். சரி, சஜித் பிரேமதாஸ் அவர்களை ஆதரிக்க வேண்டும் என்று கூறி ஏனைய ரணில் விக்ரமசிங்காவுக்கு எதிராக அவர் பேசவில்லை, அனுபவ் குமார திசாநாயக்காவுக்கு எதிராக அவர் பேசவில்லை. பொது வேட்பாளராக இருக்கக்கூடிய எனக்கு எதிராகத்தான் இந்த பிரச்சாரம் நடக்குது என்றால் பாருங்கள், தமிழர்களே தமிழர்களுக்கு எதிரிகளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள்.
இந்த இவ்வாறான ஒரு சூழ்ச்சிகள் மத்தியில் தான் நாங்கள் இந்த தேர்தலில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். எனவே அன்பார்ந்த எமது உறவுகளே, எதிர்வருகின்ற இந்த 3-4 நாட்களால் இடம்பெறுகின்ற போது நீங்கள் வாக்கு சாவடிக்கு சென்று ஒரு புள்ளடி சங்கத்திலேயே மாத்திரம் போடுங்கள். பலர் குழப்புகின்றார்கள். 1, 2, 3 இலக்கம் எல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. நாங்கள் பாடல் வகுப்பு மாணவர்கள் இல்லை. அப்படி புள்ளடி போட்டு பழகிய இனங்களும் நாங்கள் இல்லை. அவ்வாறு போடுகின்ற போது வாக்கு சீட்டுகள் செல்லுபடியற்றதாக மாற்றப்படும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். ஆகவே நிச்சயமாக நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தமிழ் பொது வேட்பாளருக்கு கிளிநொச்சி மாவட்ட தமிழரசு கட்சி எப்போதும் உறுதியாக இருக்கும் என்பதை இந்த இடத்தில் தெரிவித்து இந்த நன்றிகளுக்காக நாங்கள் அன்போடு அழைப்பது தமிழ் பொது வேட்பாளர் என்ற இறுதி நிகழ்வில் தாயக சேரணி செயற்பாட்டாளர் கிருஷ்ணராசா தயாநிதி அவர்களை நன்றிகளுக்காக அன்போடு அழைத்திருக்கின்றோம். கட்டமைப்பு உறுப்பினர்களே, தமிழரசு கட்சியின் தலைவர் மதிப்புக்குரிய மாவை சேனாதிராசா ஐயா அவர்களே, அனைவருக்கும் இந்நேரத்தில் எனது நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்வோம்.